வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றும் கவி எண் 249 தொடர்கிறது. உலகினிலே என் நாடும் பிற நாட்டை பறிப்பதற்கு இடமே இன்றி உயர்மட்ட உலக பொது அமைதி அணி அமைத்து அதன் கீழே வாழ்ந்தால் உலகினிலே போர் இல்லை, போர் அச்சம் இல்லை, போர் படையும் இல்லை. உண்மையிலே விஞ்ஞானம் இதை அடையும், தடுப்போரை தகர்த்துவிடும். என்ன தெளிவா சொல்றார் பாருங்க அருட்தந்தை. நேற்றே பார்த்தோம், உலகில் ஒரு சிலரை அழித்துவிட்டு உயிர் வாழும் உரிமை இந்த உலகில் எவருக்கும் இல்லை. அப்ப போர் என்கிற பெயரால் மக்கள் கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக சாவதை தடுப்பதற்கு நாம் உலக பொதுவாக ஓர் ஆட்சி மூலம் மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று. அது மட்டுமல்ல, உலகில் எந்த ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டில் வாழுகின்ற மக்களின் சுதந்திரத்தை பறிப்பதற்கு இடமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வகையில் நாம் ஒரு உயர்மட்ட உலக பொது அமைதி அணியை அமைத்து அதன் கீழே அனைத்து நாடுகளும் ஒற்றுமையாக வாழும் பொழுது இந்த உலகில் போர் முற்றாக தவிர்க்கப்படும். போர் இல்லை என்கிற பொழுது யுத்த பயமும் இருக்காது. போருக்காக ஒவ்வொரு நாடும் பல கோடி ரூபாய் செலவழித்து போர்க்கருவிகளை உற்பத்தி செய்து வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அருட்தந்தை உறுதியாக சொல்கிறார், விஞ்ஞான வளர்ச்சியின் வேகத்தை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி விரைவில் இந்த ஓருலக ஆட்சியை எட்டும். யாரெல்லாம் அதை தடுக்கிறார்களோ அவர்களை தகர்த்து எறிந்துவிட்டு இதை சாதித்தே தீரும் என்கிறார். என்ன காரணம்? விஞ்ஞானிகளுக்கு தெரியும், இப்படியே போர்க்கருவிகளை பெருக்கிக் கொண்டு போனால் என்னவாகும்? அற்புதமான இந்த பூமி என்கின்ற ஒரு கோலமே அழிந்து போகும். அப்படியானால் மனிதகுலம் பூண்டோடு வேறற்று போகும். இந்த அபாயத்தை விஞ்ஞானிகள் உறுதியாக தடுத்து நிறுத்துவார்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.